அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். பிரச்சனை இல்லாத மனிதன் என்று இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை என்பது இருந்து கொண்டுதான் இருக்குது. இந்த பிரச்சனை தீர்வதற்கு பல விதங்களில் நாம் முயற்சி செய்தாலும் தெய்வத்தின் அருள் இருந்தால்தான் அந்த முயற்சிகள் வெற்றி அடையும் என்று சொல்லப்படுவதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்வதற்கு சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேய வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு வழிபாடு என்று நம் அனைவருக்குமே தெரியும். ஆஞ்சநேயரிடம் எந்த ஒரு வேண்டுதலை முன்வைத்து நாம் வழிபாடு செய்தாலும் அந்த வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் என்று சொல்லுவாங்க. அதிலும் குறிப்பா காரிய தடை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் தான் இந்த ஆஞ்சநேயராக திகழ்கிறாரு. அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரிடம் பிரச்சனைகள் தீருவதற்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறை பற்றி தான் இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வழிபாட்டை ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று செய்யணும். தொடர்ச்சியா 5 சனிக்கிழமை செய்தாலே போதும். ஏதாவது ஒரு பிரச்சனைய மனதுல நினைத்து கொண்டு இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக நம்ம 5 சனிக்கிழமை செய்யும் பொழுது 5 சனிக்கிழமை முடிவதற்கு உள்ளாகவே அந்த பிரச்சனை தீர்வதற்குரிய வழி அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். இதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் ஒன்றே ஒன்று மட்டும்தான். அதுதான் அரச இலை. சனிக்கிழமை அன்று காலையில் ஒரே ஒரு சொம்பு தண்ணீரை மட்டும் எடுத்துட்டு அருகில் இருக்கக்கூடிய அரச மரத்திற்கு செல்லணும். அந்த அரச மரத்திற்கு தண்ணீரை ஊற்றிட்டு முழு மனதோடு வழிபாடு செய்துவிட்டு அந்த அரச மரத்தில் இருந்து 9 இல்லைன்னா 21 என்ற எண்ணிக்கையில நல்ல இலைகளை பார்த்து நல்லா பறிச்சுட்டு வந்துடுங்க. பறிச்சுட்டு வந்த அந்த இலைகளை வீட்டிற்கு எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சு ஈரம் இல்லாம தொடச்சு நீங்க வச்சுக்கணும். அடுத்ததா ஒரு சிறிய கிண்ணத்துல மஞ்சளை போட்டு அதனுடன் ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இவற்றை சேர்த்து சிறிதளவு மட்டும் பன்னீர் ஊற்றி கெட்டியாக குழைச்சு வச்சுக்கணும். இந்த மஞ்சளை ஒரு குச்சியில எடுத்து ஒவ்வொரு இலையிலும் ஸ்ரீராமா என்று எழுத வேண்டும். இவ்வாறு எழுதி முடித்த பிறகு ஒரு சிவப்பு நிற நூலால் இந்த இலைகளையும் மாலையாக கட்டணும். கட்டி அந்த இலைகளை அருகில இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில் போனீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு அங்க நீங்க அந்த மாலையை சாட்சிடணும். பிறகு உங்களுடைய பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை கூறி அது விரைவிலேயே தீர வேண்டும் என்று ஆஞ்சநேயரிடம் உங்களுடைய வேண்டுதலை வைக்கணும். இந்த முறையில நீங்க தொடர்ச்சியாக 5 வாரங்கள் முழு மனதோடு செய்பவர்களுக்கு கண்டிப்பான முறையில அவர்களுடைய பிரச்சனைகள் தீரும். 5 வாரங்கள் நிறைவடைந்த பிறகு ஒரு சில வாரங்கள் விட்டுட்டு மறுபடியும் திரும்ப நீங்க வேற ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ஆனால் கடவுளை வணங்கி விட்டோம் அனைத்தும் நடந்துவிடும் என்று நினைக்காமல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்வதற்குரிய முயற்சியை செய்வதோடும் முதல்ல ஒரு தெய்வ வழிபாட்டை செய்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைகளுமே தீரும். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எப்பவுமே நல்லது மட்டுமே நடக்கும். மீண்டும் வேறொரு பதிவு சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.